ஏழ்ரையும் ஒரே டீம்ல போட்டுட்டீங்க. இதுதான் இதை எப்படி அவங்க சொல்லலாம்? நான் ஒரு ஏழ்றன்னு தெரிஞ்சோம் என்னை பற்றியே ஏழ்றன்னு சொல்லலாமா? அப்படி தானே பாரு. அப்படியே சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக போயிட முடியுமா? என் வாய் சும்மா இருக்குமா? அவங்க சொன்னாங்க ஏழ்ற அப்படின்னு. நான் என்னையும் தான் சேர்த்து சொல்றீங்க. நீங்க உங்களை சொல்லிக்கோங்க, என்ன எதுக்கு நீங்க ஏழ்றன்னு சொன்னீங்க அப்படின்னு. அவங்க ஏன் அவங்களையும் சேர்த்து சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏழ்ற உங்கள் கூட சேர்ந்த எல்லாருமே ஏழ்ரை ஆகிடுவாங்கல்ல, அதனால தான் அப்படி சொன்னாங்க. அது கூட புரியாமல் நீங்கள் ஒரு ஏழ்ரை கூட்டத்தை கூட்டாந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட கதறிட்டு கிடக்குறீங்க. நானும் வினோத்தும் பேசுனதுக்கு இப்போ எந்த இதுன்னு இது வந்து மாக்கிங் தானே அப்படின்றாங்க. ஏமா நீ உட்காந்து இப்படி பண்ணது என்னது? தட் இஸ் மாக்கிங். நான் வந்துகிட்டு இருந்தேன், இதே மாதிரி தான் நீங்க பண்ணீங்க, நல்லா ஆடுங்க பாரு. இப்போ இதுக்கு பேர் என்ன மூதேவி பாரு அவர்களே? மாக்கிங் தானே? அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. ரொம்ப நேரமா இப்படியே தான் பாரு பாரு. ஒன்றும் இல்லைங்க, இவங்க மார்க்கிங் பண்ணதை திருப்பி மார்க்கிங் பண்ணி பயங்கரமாக கலாச்சி விட்டாங்க நம்ம திவ்யா. அதை பொறுத்துக்க முடியாமல் தான் இங்கே வந்து புலம்பிட்டு இருக்கு. திவ்யா மார்க் பண்ண கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கணும்ல, இதோ உங்களுக்காக. பாரு பாரு பாரு, இதெல்லாம் கண்டென்ட் இல்ல பாரு, இதெல்லாம் கண்டென்ட் நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இது கண்டென்ட், கொஞ்சமாவது பிரைன் வச்சு யோசிங்க. அது என்ன திவ்யா, பார்வை பற்றி கொஞ்சமாவது பிரைனை வச்சு யோசிங்கன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சமாவது பிரைன் இருந்தால் தானே யோசிக்க முடியும். மூளைங்கிற பேரில் அதுக்கு மண்டையில் மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ஊழ தான். அதை வச்சு என்னத்தை யோசிக்க முடியும்? அதுக்கு மற்றவங்களுக்கு ஷாக் கொடுக்குற அளவுக்கு மார்க் பண்ண மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் மார்க் பண்ணீங்களா, நீங்கள் தான் கிரேட். கண்டென்ட் இல்ல. What happened? ஓ தெரியும், Involvement matters. இன்வால்மெண்ட் மேட்டர்ஸ் தான். நீங்கள் பாத்ரூம் போய் மேட்டரில் மட்டுமே ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டுறீங்கல்ல, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க பாரு. அப்புறம் அந்த வாயை வச்சு குழான வச்சுட்டு மார்க் பண்ணுறது, எல்லாரையும் ரொம்ப பழிச்சு காட்டுறது, இதெல்லாம் நிறுத்தினாலே போதும். எங்கேயுமே நான் கண்ட்ரோல் விடலடா. நான் வந்து எங்கேயுமே கண்ட்ரோல் விடலையாமா. கண்ட்ரோல் இல்லாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அதை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு உங்கள் அம்மா வந்துச்சா, அது அதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லாமல் நின்றுது. இதை பற்றி ஏற்கனவே தேவையான அளவுக்கு அலசி ஆராய்ச்சி காய போட்டதுனால போதும். அப்படி மார்க் பண்ணிட்டு ஒரு கேவலமான பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணாங்க. அதனால தான் அவர் பாரு பாரு போதுன்னு சொன்னோன்னே நான் ஒன்றுமே சொல்லடா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கம்ரு இருந்தாலும் சரி, புட்டுக்கிட்டு போனாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, ஆயா போனாலும் சரி, நான் இப்படி தான்டா, என் கேம் மாறாதுடான்னு பாரு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கமெண்ட்டை கழுவி ஊற்றுங்க, லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்கப்பா. தேங்க்யூ.